எந்த பெயரை கொண்ட சபையும் பரலோகம் போகாது. நாம் தான் பரலோகம் போக போகிறோம். ஆகவே சபைக்கு நாம் விசுவாசிகளாக இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாக நாம் வாழ வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. கொலோசியர் 1:3 இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும், அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை கொண்ட ஒரு நபருக்கு பெயர் விசுவாசி. அந்த விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பவுலடியார் சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகள் மக்களை தங்களுடைய விசுவாசிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். நாம் ஒரு நபரை பார்க்கும்போது அவரிடத்திலே கேட்கிற காரியம், நீங்கள் எந்த சபையின் விசுவாசி? இனிமே நம்ம அப்படி கேட்காதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே சபைக்கு நாம் விசுவாசிகளாக இல்லாமல், தனிநபருக்கு நாம் விசுவாசிகளாக இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாக, அவர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் விசுவாசிகளாக இருப்போமேயானால் அந்த இயேசுவானவர் சகல நன்மைகளினாலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். என்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.